ப்ரோ சின்ன பையன் ப்ரோ, படிச்சுட்டு இருப்பான், ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருப்பான், நல்லா இருக்கட்டும் ப்ரோ, நல்லா இருக்கட்டும். நான் கட்டணமா இருந்து போறேன். ஆனா சொல்லிட்டேன், என்னைக்காவது ஃபுட்டேஜ் வந்தா இதே மீடியா எனக்கு ஆதரவா நில்லுங்க. ஏன்னா நீங்க ஹியூமனா யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஒரு சின்ன பசங்க எல்லாம் அந்த ஃபுட்டேஜ் பார்த்து அந்த அம்மா அப்படி கேட்டா தப்பாதுங்க. யாரா இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க பையனை மண்ண வேலைக்கு. நான் என்ன கேட்டேன், என்ன வளர்த்துறீங்க கேட்டேன், நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன். ஒரு மனுஷன மன்னிப்புக்கு மேல என்ன கேட்க முடியும்? ஆனா அந்த பையன் இவ்வளவு தப்பு பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணான்? ஆனா நான் ஏன் விட்டுட்டேன்? அந்த பையன் கெரியர் பாதிக்கப்படக்கூடாது, விட்டுடுங்க ப்ரோ, போட்டோம், நல்லா இருக்கு. நான் கெட்டவா இருந்து போற விடுங்க ப்ரோ. இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க ப்ரோ, வெக்கம் ப்ரோ. இந்த வார்த்தை எவன் சொன்னாலும் பெருமை நினைக்கிறாங்க. 2K கிட்ட இருக்கட்டும், வந்தவனா இருக்கட்டும், வெக்கம் ப்ரோ. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சேப்பாங்க ஒரு ஆர்சிபி ஃபேன் மேல கை வைக்க முடியுமா? நான் அடிப்பேன் இறங்கி. ஒரு ஆர்சிபி ஃபேன் தொட முடியுமா? தப்பு அது. நாமெல்லாம் யாரு? இந்தியாக்கார. அது என்ன நீ சின்னசாமி வந்தா ஆள் இருக்க மாட்டேன், அது இருக்காது இது இருக்காது சொல்றவனும் வெக்க பண்ணோம். இதுக்கு பாராட்டு ஊதுறான் பாரு, அதுவும் ஒண்ணுங்க குத்த வெக்கதான் பண்ணுறது இல்ல. அந்த வார்த்தை இன்னொரு பயன்படுத்திங்கன்னா அவனை பார்த்து ஒண்ணுமே இல்ல. ரியாக்ட் பண்ணாதீங்க சிஎஸ்கே ஃபேனு.